மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மற்றொரு அண்மை செய்தி. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் காங்கிரசின் பேர சக்தி குறைந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. 41 39, 32, 28 வரை தொகுதிகள் பேரம் பேசப்பட்டதாக அறிவாலய வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியுடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தை இன்று அண்ணா அறிவாலயத்தில் துவங்கியிருக்கிறது. வெகு நேர இழுபறிக்கு பிறகு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது முதற்கட்டமாக திமுக சார்பில் ஏற்கனவே நடந்த உள்ளார பேச்சுவார்த்தையில் 39 தொகுதிகள், அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் 39 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் திமுக சார்பில் 22 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று சொல்லப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்பட்டது. இந்நிலையில் இன்று, அதாவது தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்கள் நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக அங்கீகாரமிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணி குழுவுடன் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்னதாக அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போது அவர்கள் படிப்படியாக இறங்கி 28 இடங்கள் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக சார்பில் கடந்த முறை 22 இடங்கள் சொன்ன நிலையில் 23, அதாவது ஒரு இடங்கள் அதிகபட்சமாக ஒதுக்கி 23 இடங்கள் மட்டுமே உங்களுக்கு தரப்படும் என்று கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் பெற்ற காங்கிரஸ் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளுடைய வருகையால் கிட்டத்தட்ட இந்த முறை மட்டும் ஒரு 5க்கும் மேற்பட்ட கட்சிகள், புதிய கட்சிகள் திமுகவில் இணைந்திருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் திமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அடிப்படையில் புதிய கட்சிகளும் அதே போல புதிய நிர்வாகிகளும், ஓபிஎஸ் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பதால் திமுக கடந்த 2017 முதல் தொடர்ச்சியாக கூட்டணியில் இருந்த கட்சியினருக்கு இடங்களை குறைத்து சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கடந்த முறை 6 ஒதுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு குறைத்து இடங்கள் தான் ஒதுக்கப்படும் என்று சொல்வதாக சொல்லப்பட்ட நிலையில் காங்கிரசுக்கு கடந்த முறை 25 கொடுத்த நிலையில் 22 தான் இந்த முறை கொடுக்க முடியும் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் ஒரு தொகுதி கூடுதலாக 23 இடங்கள் தரப்படும் என்று சொல்லப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தை, அதாவது இன்றைய தினம் நடந்த இந்த ஒரு பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒரு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 23 இடங்கள் தர திமுக சம்மதம் தெரிவித்த நிலையில் 28 இடங்கள் காங்கிரஸ் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. நடுவில் இருக்கும் இந்த 5 இடங்களும் அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி திமுக காங்கிரசுக்கு 23 இடங்கள், ஏற்கனவே 22 இடங்கள் சொன்ன நிலையில் தற்போது கூடுதலாக 23 இடங்கள் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் 39 இடங்கள் கேட்ட நிலையில் தற்போது அவர்களும் படிப்படியாக இறங்கி 28 இடங்கள் தற்போது அவர்கள் சரி என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. மேலும் 28 இடங்களாக எங்களுக்கு தர வேண்டும் என்று காங்கிரஸ் சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், செல்வ பெருமைகள் கூறியது போல ராஜ்யசபா இடம் குறித்து இந்த பேச்சுவார்த்தை குழுவில் பேசப்படவில்லை. ஏற்கனவே ராஜ்யசபா இடம் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என்று அவர் கூறியதாக, அதாவது திமுக கூறியதாக அவர் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இன்று நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது ராஜ்யசபா இடம் குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. 23 இடங்கள் மட்டுமே தரப்படும் என்று திமுக சார்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது நிறைவேற்று வெகு சீக்கிரமாக திமுக காங்கிரசுடன் அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் காங்கிரசின் தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் திமுக கூட்டணியில் இந்த முறை 41 தொகுதிகள் வேண்டுமென காங்கிரஸ் தரப்பில் கோரியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 41, 39, 32, 28 வரை தொகுதிகள் பேரம் பேசப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 23 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் என காங்கிரசிடம் திமுக திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல செல்வ பெருந்தகை கூறியது போல ஒரு ராஜ்யசபா சீட் என்பதும் தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரிகார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.